சார், அதாவது போன வாரத்துல ஒரு நாள் ஆர்ஜேடி தலைவரும், காங்கிரஸ் தலைவரும் வந்து பீகார்ல ஒரு பிரச்சாரத்துல ஈடுபடும் பொழுது, ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது கீழ வந்து ஒரு மைனர், ஒரு 18 வயசுக்கும் குறைவா உள்ள ஒரு சிறுவன், அப்படிதான் சொல்லணும். ஒரு சிறுவன், சின்ன பையன். இந்த ம். சிறுவன் வந்து ஏதோ ஒரு தவறான வார்த்தையில மோடியினுடைய தாயார குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு என்பது நடந்த ஒரு விஷயம். அதுக்காக அந்த அந்த வீடியோ ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த வீடியோல வந்து அவரோட குரல் தான் கிடைத்திருக்கே தவிர, அதோட புகைப்படம் அவரோட முகம் புகைப்படம் சரியா அதுல வரல. இதுதான் வந்துச்சு. அவ்வளவுதான் விஷயம். இப்போ இத வந்து பாஜகவ சார்ந்தவங்க ஐயையோ! ஐயையோ! மோடியினுடைய தாயார வந்து புண்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு அந்த லெவல்லலாம் வருத்தப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஏன்னா அடிப்படையிலேயே அது காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக நாங்க சொன்ன கருத்து கிடையாது. தலைவர் ராகுல் காந்தியோ, ஆர்ஜேடி தலைவரோ மோடியினுடைய தாயார பர்சனலா எந்த அட்டாக்கும் பண்ணல. அது நாங்களே விரும்பல. இன்னும் சொல்ல போனோம்னா அதுக்கு நாங்க பொறுப்பேற்கவே இல்ல. எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யாரோ ஒரு அந்த அந்த பேரணியில வந்த ஒரு ஒரு 14 வயசு சிறுவன் அந்த கருத்த பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு நிச்சயமாக நாங்க அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஆனா தவறுதான். அது தவறுன்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதற்காக நாங்க அத பொறுப்பேற்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாதுங்க. அப்போ நாங்க என்ன கேட்கிறோம்னா, இன்றைக்கு இதுக்காகவே கூச்சல் போடக்கூடிய இந்த பிஜேபிக்காரங்க ஒரு காலத்துல மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி, மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங்கை பார்த்து நீங்கள் சேலை கட்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னாங்கல்ல. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு வன்மமான, ஒரு கேவலமான பேச்சுன்றத நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சோனியா காந்தி ஆட்சிக்கு வந்தால் நான் மொட்டை அடித்துக் கொள்வேன்னு சுஷ்மா ராஜ் சொன்னாங்க அன்னைக்கு. டாக்டர் சுஷ்மா ராஜ் சொன்னாங்க அன்னைக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நீங்க எங்கள அவமானப்படுத்துதா இல்லையா? அதுதான் அவமானப்படுத்துறதாங்க அர்த்தம். ஏதோ ஒரு சின்ன வயசு பையன் இப்ப நீங்க நாம் தமிழர் மேடைகள்லயோ, இல்ல தாவேகா மேடைகள்லயோ முதலமைச்சர குறித்து பல கருத்துக்கள் பேசப்படுகிறது. அதுக்கெல்லாம் திமுககாரங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்களா? அதெல்லாம் தூக்கி போட்டு போறாங்கல்ல. ஆனா பாஜகவுடைய சில்லறத்தனமான அரசியல் பாருங்க நீங்க. இந்த ஒரு விஷயத்த கூட தேசிய பிரச்சனையா மாத்தி காங்கிரஸுக்கு கெட்ட பேர் உருவாக்க முடியுமா? அப்படின்னு தான் அவங்க முயற்சி பண்றாங்க. அதனால இதெல்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. எலக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டோம் நாங்க. நீங்க ஏன் வாக்கு திருட்டுல ஈடுபட்டீங்கன்னு கேட்டோம் நாங்க. அது குறித்துலாம் எந்த பதிலும் பாஜக கிட்ட இருந்து ஸ்ட்ராங்கா வேல்யூபிளா வரல. எல்லாம் அமைதியா இருக்காங்க. ஆனா வந்து இதுக்கு மட்டும் வாய் திறந்து நீங்க எமோஷனலா மக்கள திசை திருப்புறீங்களாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால இதெல்லாம் திமுக தமிழ்நாட்டுல பண்ற மாரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும்னு தான் நாங்க பார்க்கிறோம்.